அப்பனே முருகா, இன்றைக்கி தமிழ் நியூ இயர். ஐயோ, தமிழ் நியூ இயர்னு சொல்லக்கூடாதுல்ல, தமிழ் வருடப்பிறப்பு. இன்றைக்கி தமிழ் வருடப்பிறப்பு. இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே நாங்கள் சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் தான் அருள் புரியணும். இன்றைக்கி ஒரு நாளாவது நான் ஃபுல்லாக தமிழ்லேயே பேசுவேன். பார்க்கலாம். ஐயோ, சாமி குமரத்தில் என்னென்ன பேசிகிட்டு இருக்கேன் நான். முத்தை தரு பக்தி திருநகையத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு வரையன போதும் முட்கற்பரம சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவர்க்கு முப்பத்து முவ்வர்க்கத்து அமரலும் அறிபேன பத்து தலை தக்கத்தக கனைதோடு ஒற்றிக்கிறை மத்த பொழுதொரு பட்டப்பகல் திரிகீழிரவாக. இதுக்கு மேலே தெரியல முருகா. இதையே நான் இவ்வளோ நேரம் மனப்பாடம் பண்ணால் இதையே மறந்துட்டேன். சரி, மன்னிச்சுக்கோ முருகா. நான் இன்னொரு தடவை நல்லா படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு பாடுறேன். மன்னிச்சுக்கோங்க மக்களே, தப்பாக பாடியிருந்தா. எல்லாரையும் காப்பாற்றுப்பா. ரியா சீக்கிரம் வாங்க. எவ்வளோ நேரம் தான் ரெடி ஆவீங்க? நேரத்தோட சாமி கும்பிடணும்ல. இலையவளை எங்கே காணோம், நீ மட்டும் வந்திருக்க. இரு மம்மி, இப்போ தான் ஃபேஸ்க்கு லைட்டாக டச்சப் கொடுத்துருக்கான். அவன் மேக்கப்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு எப்படி இந்த வருஷ பரப்பே முடிஞ்சிடும். ஏட்டி, நல்ல நாள் அதுமா, என்கிட்ட எதுவும் வாங்கிக்காதீங்க. நான் இன்றைக்கி அம்மா வந்து யாரையும் திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன். அதுபோக இன்றைக்கி ஃபுல்லாக நான் தமிழ்லேயே பேசணும்னு முடிவு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. போயில கூப்பிட்டப்போ வந்துட்டேம்மா. வாங்க, எல்லோரும் நல்லா சாமி கும்பிடுங்க. கடவுள் என்றைக்கும் நம்ம கூடவே இருக்கணும். ஏட்டி, சாமியெல்லாம் முறைச்சி பார்த்துட்டு போதும், வாங்க போகலாம். அப்பா வர கழனியில் இருக்கார், அவருக்கு வர சாதம் கொண்டு போகணும். சீக்கிரம் வாங்க. நீங்கள் வரீங்களா இல்லை இங்கே இருக்கீங்களா? அம்மா, நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போ, நீ மட்டும் போகாத. ஐயோப்பா, என்ன இப்படி வெயில் அடிக்குது. ஐயோ மம்மி, இந்த வெயிலில் என் மூஞ்சி தீஞ்சிடும் போலையே. ஆமாம்மா, இன்றைக்கி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குமா. முடியல. ஒரு கொடையாவது கொடுக்குறியா? மூஞ்சி மட்டமாவது கவர் பண்ணிட்டு வருவோம். மூஞ்சி கருத்து போச்சுன்னா வருமா? வானா? நாங்களும் இதே வெயிலில் தான் காயறோம். எங்கள் மூஞ்செல்லாம் கருக்கலை, உங்கள் மூஞ்சி மட்டும் தான் அந்த வெயில் கருத்துதோ. பேசாமல் வாங்கடி. சரி, இங்கே இருங்க மக்கா, நான் போய் அப்பா கூப்பிட்டு வரேன். கிணறு உள்ளெல்லாம் போகக்கூடாது, சும்மா மேலாக்க விளையாடுங்க. கிணத்து உள்ளெல்லாம் போகாதீங்க. அப்பா, அந்த தண்ணியை பார்க்கும்போது உள்ளே அப்படியே குதிச்சிடலான்னு இருக்கே. இந்த அம்மா வேற விட மாட்டேங்குது. அம்மா, வெயிலுக்கு உள்ளே பல்ட்டி அடித்தாதாம்மா நல்லாயிருக்கும். ப்ளீஸ்மா. சோடா குட்டி, பல்ட்டி அடிக்கணும்னு உள்ளே தோந்துக்க போகிறேன், பார்த்து. அக்கா, ரியா என்ன ஒருத்தர் கூட காணோம்? என்ன வீடே அமைதியாக இருக்குது? இல்லை எங்கெல்லாம் போனீங்க எல்லாரும்? என்ன காலையிலே நம்மளுக்கு ஃபோன் வருது, யாராக இருக்கும்? இன்னும் நம்பர் மாதிரி தெரியுது. சரி, அட்டன் பண்ணுவோம். ஹலோ, கேட்குதா? நீ என்ன பெரிய திமிர் பிடிச்சவளா? உனக்கு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணானா உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லை பிடிக்கலன்னு சொல்லு. அதை விட்டு திமிரா பேசுகிற. உன்னை என்ன, உன் மனசில் என்ன, உனக்கு நீ பெரிய உலக அழகி, ஐஸ்வர்யா ராய், நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய அழகு அப்படின்னு என்ன நினப்பிருக்கானா? ஹலோ, யாருங்க நீங்கள்? ஏங்க எப்பலாம் பேசுகிறீங்க? யார் வேணும் உங்களுக்கு? யார் நீ ஃபஸ்ட்டு? யாருன்னு தெரியாத என்ன பேசிகிட்டு இருக்க? உன் பேர் தானே ஷாலினி. நேற்று என் அம்மா ப்ரப்போஸ் பண்ணால் திமிரா பேசுகிற. எது ஷாலினியா? டே முட்டா லூஸு, என் பேர் ஷாலினி கிடையாதுடா. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணால் யார் பேசுகிறாங்க, என் அண்ணன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசணும். நீ பாட்டுன்னு இஷ்டத்துக்கு திமிரா பேசிக்கிட்டே இருக்க. ஷாலினி இல்லையா? ஐயோ, அப்போ உங்கள் பேர் என்ன? போடா லூஸு. காலையில் எங்காட்டெல்லாம் இன்னைக்கு தமிழ் நியூ இயர். காலையில் இப்போ தான் எழுந்து வந்தேன். சரி, உன் கால் போய் நான் அந்த ஃபோன் அட்டன் பண்ணுவேண்ணா. ஐயோ கடவுளே, ஃபஸ்ட்டு யார் பேசுகிறோம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசி தொலைங்கடா. மண்டையில் மசாலா இல்லாதவனே. சாரிங்க, ஐம் ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். உங்கள் பேர் ஷாலினி இல்லையா? அப்போ உங்கள் பேர் என்ன? என் பேர் என்னவா இருந்தால் உனக்கு என்ன? என் பேர் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. ஃபோனை வைடா லூஸு.